வடபழனி மஸ்ஜித் ஹக்கானி பள்ளிவாசலில் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் 2026ஆம் ஆண்டும் இலவச கண் பரிசோதனை முகாம் சங்கர நேத்ராலயாவோடு இணைந்து இந்த இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. மருத்துவர்கள் மேலும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அந்த கண் பரிசோதனை முகாமை சிறப்பாக நடத்தினார்கள். முஸ்லிம் மற்றும் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். மஸ்ஜிதுகள் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தலங்களான பள்ளிவாசல்கள் வெறும் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் இது போன்ற மக்கள் சேவையை நாம் முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும். அதற்கு நல்ல முன்மாதிரியாக இந்த வடபழனி மஸ்ஜித் ஹக்கானி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் இல்லாமல் அங்கே தங்கி படிக்கக்கூடிய வசதிகள் இருந்தன. நபித்தோழர்கள் அங்கே தங்கி கல்வி பயின்றார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அங்கே இருந்து எப்போதும் படித்து கொண்டிருந்தார்கள். இது போன்ற மக்கள் தேவைகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவர்களுடைய பொருளாதார தேவைகள் இருந்தால் அவற்றையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதுகள் செயல்பட்டன என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் அதே போன்ற செயல்பாடுகள் நமக்கு மத்தியில் அவசியம் தேவை. சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் இந்த சேவைகள் வழங்கப்படும் போது அவர்களுக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். அதுபோன்ற செயல்பாடுகளை இந்த மஸ்ஜித் ஹக்கானி நிர்வாகம் சிறப்பாக முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் இது போன்ற கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. எங்கெங்கெல்லாம் இது போன்ற வாய்ப்புகள் இருக்கின்றனவோ மஸ்ஜிதுகள் இது போன்ற மக்கள் சேவை செயல்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும். இதன் மூலமாக ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் நாம் ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.